This morning I just want to bring before you the God's word. இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நாம் கவனிக்கும்படியாக வேத வசனத்தில் தெரிந்து கொள்ளப்படுதான வாக்கியம் 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் நாம் கவனிக்கின்றோம். 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே கவனிக்கின்றோம். அங்கே ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. ತೆಗೆದುಕೊಂಡಂತ ವಾಕ್ಯ ಭಾಗ 1ನೇ ಅರಸರುಗಳು 19ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அங்கே நாம் பார்க்கின்றோம், ஒரு மனுஷன் தேவனுடைய தாசன் தான் மரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சூறைச்செடியின் கீழே அமர்ந்திருந்து அவன் சோர்வாய் கடக்கிறதான வேலையிலே தெய்வ தூதனானவர் அவனை தட்டி எழுப்பி, நீ எழுந்து பூசி, நீ ஓட வேண்டிய ஓட்டம் அதிகம் உண்டு என்று சொன்னாராம். ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ, ಒಬ್ಬ ದೇವದಾಸನು ಒಂದು ಗಿಡದ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಳೆದುಕೊಂಡಿರುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ದೇವದೂತನು ಬಂದು ಆತನಿಗೆ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ಯೆಹೋವನ ದೂತನು 2ನೇ ಸಾರಿ ಬಂದು ಆತನನ್ನು ತಟ್ಟಿ ಅವನಿಗೆ, ಎದ್ದು ಊಟ ಮಾಡು, ನೀನು ನಿನ್ನ ಶಕ್ತಿಗೆ ಮೀರುವಷ್ಟು ಪ್ರಯಾಣ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ ಅಂದನು. நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் அதிகமாயிருக்கிறது. ನೀನು ಪ್ರಯಾಣ ಮಾಡುವಂತ ದೂರವು ಅದು ಬಹು ದೂರವಾಗಿದೆ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கே ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் மிக வேதனையோடு கூட தன் வாழ்க்கையிலே அவன் சந்தித்து கொண்டிருக்குதானே காரியங்களை நினைத்து அவனுக்குள்ளே ஒரு பயம். ಇಲ್ಲಿ ಮನುಷ್ಯನು ತನ್ನ ಜೀವನವನ್ನು ಮುಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಒಂದು ಭಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ, ಆತಂಕದ ನಿಮಿತ್ತವಾಗಿರುವಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಮನುಷ್ಯನ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. எனஃப் இஸ் எனஃப், ನಮ್ಮ வாழ்க்கையில போதும், ಇದು எனக்கு, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಗಿದ್ದೆಲ್ಲ ಆಗಿ ಹೋಯಿತು, ನನಗೆ ಸಾಕಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. இது மேல் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ಜೀವಿಸಿ ಏನು ಪ್ರಯೋಜನ என்றுதான ஒரு சூழ்நிலையிலே நாம் வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையே நமக்கு மாயமாய் தோன்றுகின்றது. ಎಂಬುವಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತವೇ ಬರೀ ಮಾಯವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. சில நேரங்களில் நம்ம எப்படிப்பட்டதான ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம், வாழ்க்கை போதும், இதோடு முடிஞ்சு போனால் நலமா இருக்கும். ಕೆಲವೊಂದು ಕ್ಷಣಗಳಲ್ಲಿ ನಮಗೂ ಸಹ ಹೀಗೆ ಅನಿಸುತ್ತದೆ, ನನ್ನ ಜೀವಿತ ನನಗೆ ಇಲ್ಲಿಯೇ ಸಾಕು, ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ನಾನು ಇಲ್ಲೇ ಮುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಕ್ಷಣಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆದು ಬರುತ್ತದೆ. ಯಾಕೆ? முதல் காரணம் நாம் கவனித்து பார்ப்போமே என்றால், ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಿ ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையே ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையும் அல்லது ஒரு வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ನಾವು ಜೀವಿಸುತ್ತಿರುವಂತ ಜೀವಿತವೇ ಒಂದು ವೇದನೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ, ಹೋರಾಟದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಇರುವಂತ ಜೀವಿತವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾ ಇರಬಹುದು. வாழ்க்கையின் பயம் நம்மை கவ்விக்கொண்டிருக்கலாம். ಜೀವಿತದ ಭಯವು ನಮ್ಮನ್ನು ಅದು ಅಬ್ಬಿಕೊಂಡಿರಬಹುದು. ஆகவே நாம் தெரிந்து கொள்ளுகிறதானே ஒரு வழி, இது முடிந்து விட்டால் போதும், நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டால் இனி நமக்கு இது வேதனை தொடராது, இந்த இப்படிப்பட்டதான பிரச்சனை நம்மை தொடராது என்ற ஒரு சூழ்நிலைக்கு கடந்து வருகின்றோம். ಆಗ ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವಂತ, ತೀರ್ಮಾನಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವೇನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಜೀವಿತವು ನಾನು ಇಲ್ಲೇ ಮುಗಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ ಒಳ್ಳೆಯದಾಗುತ್ತದೆ ಎಂಬಂತ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ಆದು ಬಂದು ಬಿಡುತ್ತೇವೆ. இரண்டாவது கவனிப்போமே என்றால், ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ நாம் வாழ வேண்டி விரும்புகிறோமோ இல்லையோ, மற்றவர்கள் நாம் வாழக்கூடாது என்பது அவர்கள் விரும்புவார்கள். ನಾವು ಜೀವಿಸುತ್ತೀವೋ ಬಿಡುತ್ತೀವೋ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀವಿಲ್ಲವೋ, ಮತ್ತೊಬ್ಬರು ನಾವು ಜೀವಿಸಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. மற்றவர்கள் நமக்கு கொடுக்கிறதான பிரச்சனைகள், மற்றவர்கள் நமக்கு கொடுக்கிறதான வேதனைகளை செத்து போனோம் என்றதான ஒரு நினைவோடு கூட நமக்கு செய்து கொண்டிருப்பார்கள். ಮತ್ತೊಬ್ಬರು ಕೊಡುವಂತ ಹಿಂಸೆಗಳು, ಮತ್ತೊಬ್ಬರು ಕೊಡುವಂತ ಸಮಸ್ಯೆಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ಸತ್ತು ಹೋಗು ಬಿಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾರೆ. சில நேரங்களில் பார்க்கிறோம், நம்மளுக்கு பண கஷ்டத்தை கொடுக்குறாங்க, சில இம்சைகளை கொடுக்குறாங்க, நமக்கு டெரரிசம் பண்ணுறாங்க, நன்றாக தான் இருப்போம், அவனுக்கு நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனால் திடீரென்று நம்முடைய வாழ்க்கையை நாமே மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்குவாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ, ಕೆಲವೊಂದು ಸಮಯಗಳಲ್ಲಿ
ಅಲ್ಲಿ ಹಣದ ಸಮಸ್ಯೆಗಳಾಗಿ ಹಣದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಸಮಸ್ಯೆ ಮಾಡುವಂಥವ್ರು ಇರುತ್ತಾರೆ, ನಮ್ಮನ್ನು ಬೆದರಿಸುವವರು ಇರ್ತಾರೆ. ಇವರನ್ನು ನೋಡುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿಯೇ ನಾವು ಮುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಆದು ಬರುತ್ತಾರೆ. சில நேரங்களில் பார்க்கலாம், ಕೆಲವೊಂದು ಕ್ಷಣಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು, தன் குடும்பத்தை காப்பாற்றும்படியாக, தன் பிள்ளைகளை காப்பாற்றும்படியாக அவர்கள் நன்றாக இருந்தால் போதும், நான் செத்து போனால் அவங்க நலமாக இருப்பாங்க என்றதான ஒரு எண்ணத்தோடு கூட சில நேரங்களில் நாம் செத்தாவது நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கட்டுமே என்று வாழ்க்கை முடித்து கொள்ளும்படியாக நினைக்கிறதான மக்கள் உண்டு. ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ತನ್ನ ಕುಟುಂಬವು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು, ತನ್ನ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು, ಅವರು ಸುಖವಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಅಲ್ಲಿಯೇ ಮುಗಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಕೆಲವೊಂದು ಜನಗಳು ಉಂಟು. நிறைய காரியங்கள் இப்படி தான் கவனிக்கின்றோம். எதற்காக? தன் குடும்பம் பாதுகாக்க வேண்டும், ಅದಕ್ಕಾக ತನ್ನುடைய ಜೀವನೆಯೇ ಮಾಯ್ತು ಕೊಳ್ಳುವುದಾன மக்கள் ಅನೇಕಂ. ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ತನ್ನ ಕುಟುಂಬಗಳನ್ನ ಅವರು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ತಮ್ಮ ಜೀವಿತಗಳನ್ನೇ ಅವರು ಅಂತ್ಯ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಗಮನಿಸಿ ನೋಡುತ್ತೇವೆ. மூன்றாவது கவனிக்கின்றோம், ಮೂರನೇದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ, நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டேன்பா, ನಾನು ಒಳ್ಳೆಯ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸಿಬಿಟ್ಟೆ, இது மேல வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ಇನ್ನ ಮೇಲೆ ನಾನು ಜೀವಿಸಿ ಏನು ಪ್ರಯೋಜನ? கர்த்தருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு, ಕರ್ತನ ನನಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಜೀವಿತವನ್ನು ಕೊಟ್ಟರು, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான், ಸಂತೋಷವಾದ ಒಂದು ಜೀವಿತವಾಗಿದೆ. இதுக்கு மேல நான் இருந்து பிரயோஜனம் இல்லை, இதால நான் உயிரோடு இருந்து மற்றவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ನಾನು ಜೀವಂತವಾಗಿದ್ದು ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಉಪಯೋಗವಾಗುವಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾನು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ, நான் ஒன்னும் சாதிக்க போவது இல்லை, ಇನ್ನು ಮೇಲೆ ನಾನು ಏನು ಸಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯ. அப்படியும் அவங்க உயிரை மாய்த்து கொள்கிறாங்களா என்றால் நிறைய பேர் மாய்த்து கொள்கிறாங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ತಮ್ಮ ಜೀವಿತಗಳನ್ನು ನಷ್ಟಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಇದರಲ್ಲಿಯೂ ಅನೇಕ ಜನರು ತಮ್ಮ ಜೀವಿತಗಳನ್ನು ನಷ್ಟಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದು. They want to retire when they are in the happy mood, in the happy situation. ಅನೇಕ நேரங்களில் நான் சந்தோஷமா இருக்கும் போதே செத்து போனால் நலமா இருக்கும். ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಅವರು ಆಲೋಚನೆ ಮಾಡುವಂಥದ್ದು, ನಾನು ಸಂತೋಷಕರವಾಗಿರುವಂಥ ಸಮಯದಲ್ಲೇ ನಾನು ಸತ್ತು ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. நீங்க பார்க்கலாம், இந்த ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டில ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம், அவன் நல்லா வின் பண்ண உடனே நம்ம நினச்சிருப்போம் அவன் தொடர்ந்து ஆடுவான்னு, அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் அனௌன்ஸ் பண்ணுவான், ஐ எம் ரிட்டையரிங் ஃப்ரம் மை ஸ்போர்ட்ஸ் ಆಕ್ಟಿವಿಟೀಸ್ன்னு. ಇಲ್ಲಿ ಕ್ರೀಡಾಪಟುಗಳನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ಆಡ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿಕೊಂಡಿರ್ತಾರೆ. ಆದರೆ ನಂತರ ದಿನದಲ್ಲಿ, ನಾಳೆ ದಿನದಲ್ಲಿ ಬಂದು ಅವರ ಒಂದು ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್ ಅನ್ನು ಮಾಡ್ತಾರೆ, ಅವರೊಂದು ಹೇಳಿಕೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ, ನಾನು ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ಕ್ರೀಡಾವನ್ನು ನಾನು ಆಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವರು ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ಹೊರಡಿಸುತ್ತಾರೆ. ಯಾಕೆ? ಅವರಿಗೆ ஒரு எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயம், ಅವರಿಗೆ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲವನ್ನು ಕುರಿತಾದ ಒಂದು ಭಯ. இதுவரை நல்லா நடந்தது, ஆனா இதுக்கு மேல எப்படி நடக்குமோ, ஏன் அதையும் சந்திக்கணும், ஏன் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை தோல்வியை நாம சந்திக்க வேண்டும், அதுக்கு முன்னாலேயே போயிட்டா நலமா இருக்குமே என்று சொல்லி நினைக்கிறதான ஒரு கூட்டம் உண்டு. ಇದುವರೆಗೂ ನಾನು ಜೀವಿಸಿದೆ, ಇದುಕರವಾಗಿ ನಾನು ಸುಖಕರವಾಗಿದ್ದೆ, ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ಸೋಲನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತೇನೋ, ಇನ್ನು ಮುಂದೆ ನನಗೆ ಜಯ ಸಿಗುವುದಿಲ್ಲವೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದರಲ್ಲಿ ಭಯಪಟ್ಟು ಅದರಿಂದ ಹಿನ್ನಡೆಯುವಂತ ಜನರು ಏರಾಳವಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல ஏதாவது ஒண்ணுல தான் நீங்களும் இருப்பீங்க, நானும் இருப்போம். ಇದರಲ್ಲಿ ಯಾವುದಾದರೂ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನೀವಾಗಿರಬಹುದು, ನಾವಾಗಿರಬಹುದು. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை போதும், ಈ ದಿನದಲ್ಲಿ ನನ್ನ ಜೀವಿತ ನನಗೆ ಸಾಕಾಯಿತು, I come to an end, என்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே வந்திருக்கின்றேன், அல்லது இதோட எனக்கு போதும் என்று நினைக்கிறதானே தியாரா மக்களரமன தூரா தியாரா பரஷலரா சந்தேக உள்ளத்தோட இன்றைக்கு கடந்து வந்து கர்த்தரோடு என்ன பேசுவார், அவர் தியாரா மக்கள் உனக்காக தான் இந்த வார்த்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறது, கர்த்தரோடு என்ன பேசுவார் என்று சொல்லி நினைத்து வந்து கொண்டிருக்கின்றாயே, உன்னோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கின்றார். ಈ ದಿನದಲ್ಲಿ ಕರ್ತನ ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ, ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ನಾನು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿಕೊಂಡರೆ ಸಾಕು, ನನ್ನ ಜೀವಿತವು ಈ ದಿನಕ್ಕೆ ನನಗೆ ಸಾಕಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಒಳಗಡೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿರುವಂತಹ ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ, ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವು ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ಅದು ಆದು ಬರುತ್ತಾ ಇದೆ. தேவனோடு சஞ்சரித்ததான ஒரு மனுஷன், தேவனோடு பேசின ஒரு மனுஷன், ದೇವರೊಂದಿಗೆ ಸಂಚರಿಸಿದಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು, ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದಂತ ಒಂದು ಮನುಷ್ಯನು, தேவனுடைய அற்புதங்களை தன்னுடைய வாழ்க்கையில நிகழ்த்தியதான ஒரு மனுஷன், ದೇವರ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಆತನು ಪ್ರದರ್ಶಿಸಿದಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು, என்னுடைய தேவன் அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று கண்டறிந்த ஒரு மனுஷன், ನನ್ನ ದೇವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಕಂಡುಕೊಂಡಿರುವಂತ ಮನುಷ್ಯನು, என் வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்று அறிந்த ஒரு மனுஷன், ನನ್ನ ಶಬ್ದಕ್ಕೆ ಆತನು ಕಿವಿಗೊಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅರಿತಿರುವಂತಹ ಮನುಷ್ಯನು ஒரு நாளிலே சோர்ந்து போய்விட்டான்.
ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಆತನು ಸೋತು ಹೋಗಿದ್ದಾನೆ. போதும் என்னுடைய வாழ்க்கை. ನನ್ನ ಜೀವಿತವು ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ, enough is enough, oh God. போதும், ಸಾಕು ನನಗೆ ಈ ಜೀವಿತವು ಸಾಕು, ಆಗಿದ್ದು ಆಗಿ ಹೋಯಿತು இது ಎಂಬುದಾಗಿ. மேல் நான் இருந்து என்ன பிரயோஜனம்? ಇನ್ನ ಮೇಲೆ ಇದ್ದು ನಾನು ಏನು ಪ್ರಯೋಜನ? இன்னும் வேதனை தான் கூடுகின்றது. ಇನ್ನು ವೇದನೆಯೇ ಅದು ಹೆಚ್ಚಾಗಿ ಕೂಡ್ತಾ ಇದೆ. வாழ்க்கை உன்னை துரத்துகிற பொழுது, ಜೀವಿತವು ನಿನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿಕೊಂಡಿರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ, உன்னுடைய எதிர்காலம் உனக்கு அது இருளாய் தோன்றுகிற பொழுது, ನಿನ್ನ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲವು ಅದು இருளாಗಿ ಅದು ತೋರಿಸಲ್ಪಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ, கர்த்தர் செய்ததான அற்புதங்கள் மறந்து போகின்றது. ಕರ್ತನು ಮಾಡಿದಂತ ಅದ್ಭುತಗಳು ಸಹ ಮರೆತು ಹೋಗುತ್ತದೆ. கர்த்தனோடு கூட வருவதை நீ மறந்து விடுகின்றாய். ಕರ್ತನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಬರುವುದನ್ನು ಸಹ ನೀನು ಮರೆತು ಬಿಡುತ್ತೀಯಾ? நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு நிம்மதியான ஒரு சாவு. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಎದುರು ನೋಡುವಂತದ್ದೆಲ್ಲ ಒಂದು ನೆಮ್ಮದಿಕರವಾದ ಒಂದು ಸಾವಾಗಿದೆ. நிறைய பேர் சொல்லுவாங்க, நிம்மதியா கண்ணை மூடினா போதும்பா. ಅನೇಕ ಜನರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ನಾನು ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿದರೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ. இன்றைக்கும் எப்படிப்பட்டதான ஒரு பயணத்தை நீ தொடர்ந்து கொண்டிருக்கின்றாயோ, ಈ ದಿನದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ ಪ್ರಯಾಣವನ್ನು ನೀನು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದೀಯೋ, நீ ஒரு ஒரு உன்னுடைய பயணத்தின் முடிவிலே போய்விட்டு இதற்கு மேலே எனக்கு வழி இல்லை என்று நீ சொல்லி திகைத்துக் கொண்டிருக்கின்றாயோ, ನೀನು ಪ್ರಯಾಣ ಮಾಡುವಷ್ಟು ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ಪ್ರಯಾಣ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀಯೋ, போயும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ, ಇನ್ನು ಹೋಗಿ ನಾನು ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದೆಯೋ, அல்லது தப்பிப்பதற்கு வேறு வழி இல்லையே, இதுதான் நான் தெரிந்து கொண்டதான வழி, என் வாழ்க்கை முடிவுக்கு வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ, ಒಂದು ವೇಳೆ ನಾನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಒಂದು ಸ್ಥಿತಿಯೂ ಇಲ್ಲ, ನನಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಒಂದು ಮಾರ್ಗವೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಲಿ, ಇದೇ ಒಂದು ಕೊನೆಯ ಮಾರ್ಗ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಇದರಲ್ಲಿ ನೀನು ಬಂದು ನಿಂತಿದ್ದೀಯೋ, தேவதூதன் அங்கே சோர்ந்து படுத்து கொண்டிருக்கிறதானே அந்த எலியா தீர்க்கதரிசியை தட்டி எழுப்புகின்றாள். ಅಲ್ಲಿ ದೇವದೂತನು ಸೋತು ಹೋಗಿರುವಂತ ಎಲಿಯ ಪ್ರವಾದಿಯನ್ನು ತಟ್ಟಿ ಎಬ್ಬರಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீ எழுந்திரு, ನೀನು ಎದ್ದೇಳು, நீ சோர்ந்து படுத்திருக்காதே, எழுந்திரு, ನೀನು ಸೋತು ಮಲಗಿರಬೇಡ, ನೀನು ಎದ್ದೇಳು ಎಂಬುದಾಗಿ. ஆகாரத்தை புசி, ನೀನು ಆಹಾರವನ್ನು ತೆಗೆದುಕೋ, be strengthened, ನೀನು ಬಲ ಹೊಂದಿಕೋ. ஹலோ, இன்றைக்கு நீ சோர்ந்து போதும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் கர்த்தர் சொல்கின்றார், அது இது முடிவல்லையா, இதுதான் உன்னுடைய ஆரம்பம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ಈ ದಿನದಲ್ಲಿ ನೀನು ಸೋತು ಕುಗ್ಗಿ ಹೋಗಿದ್ದೀಯೋ, ಆದರೆ ದೇವದೂತನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಇದು ಕುಗ್ಗು ಹೋಗುವಂತ ಸಮಯವಲ್ಲ, ಇದು ನಿನ್ನ ಪ್ರಯಾಣದ ಪ್ರಾರಂಭವಾಗಿದೆ ಎಷ್ಟೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ದೇವದೂತನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நீ முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார், ஆண்டவரோ அது உன்னுடைய ஆரம்பம் என்று சொல்லுகின்றார். ನೀನಾದರೂ ಮುಕ್ತಾಯವನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದೆಯಾ, ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಇದು ಮುಕ್ತಾಯವಲ್ಲ, ಇದು ಆದಿ ಅಂತ್ಯವಲ್ಲ, ಇದು ನಿನಗೆ ಪ್ರಾರಂಭವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. எழுந்திரு, ನೀನು ಎದ್ದೇಳು, நீ இருக்கிற இடத்தை விட்டு எழுந்திரு, ನೀನು ಇರುವಂತ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಎದ್ದೇಳು, உன்னுடைய யோசனையை விட்டு எழுந்திரு, ನಿನ್ನ ಯೋಚನೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಎದ್ದೇಳು. சகோதரனே, ಸಹೋದರನೇ, நீ எழுந்திருக்க வேண்டியதான நேரம் இது. ನೀನು ಎದ್ದೇಳುವಂತ ಸಮಯವಾಗಿದೆ நீ ಈ ಸಮಯ. ஆகாரத்தை புசிக்கிறதான ஒரு நேரம். ನೀನು ನಿನ್ನ ಆಹಾರವನ್ನು ಭಜಿಸುವಂತ ಸಮಯವಾಗಿದೆ ಈ தேவனுடைய ಸಮಯ. வசனத்தை புசிக்க வேண்டியதான ஒரு நேரம். ನೀನು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಭಜಿಸುವಂತ ಸಮಯವಾಗಿದೆ ಈ ಸಮಯ. ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வேண்டியதான ஒரு சமயம் இது. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಂತ ಸಮಯವಾಗಿದೆ ಈ ಸಮಯ. உன்னுடைய மனது பேசிக் கொண்டிருக்கிற சத்தத்தை கேட்பதை விட தேவனுடைய வார்த்தையை கேட்பது மிக அவசியமாயிருக்கிறது. ನೀನು ಮಲಗಿಕೊಂಡಿರುವಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲ, ನೀನು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವಂತ ಸಮಯವಾಗಿದೆ ಈ ಸಮಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. எலியாவே, ಎಲಿಯನೇ, நீ எழுந்திரு, ನೀನು ಎದ್ದೇಳು, நீ ஆகாரத்தை புசி. ನೀನು ಆಹಾರವನ್ನು ಸೇವಿಸು. ஒரு தடவை 3 தடவை தட்டி எழுப்பி சொல்லுகின்றார். ಒಂದು ಸತಿ ಅಲ್ಲ, ಅದು 3 ಸಾರಿ ಆತನ ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿರಿಸಿ ಆತನಿಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆண்டவருடைய வார்த்தையினாலே நீ திடப்படு என்று வேதம் சொல்லுகின்றது. ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ನೀನು ದೃಢ ಹೊಂದಿಕೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர், உன் நிலைமை அவருக்கு தெரியும். ಕರ್ತನು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಅರಿತಿರುವಂತ ಒಬ್ಬರೇ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. எரேமியா புத்தகத்திலே 29ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் சொல்லுகின்றது. ಯೆರೆಮೀಯನ ಬರೆದ ಪ್ರವಾದಿ ಗ್ರಂಥದಲ್ಲಿ 29ನೇ ಅಧ್ಯಾಯದ 11ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. நீ எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றான். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள்.
ಇವರಿಗೆ ಗತಿಯಾಗಲಿ ನಿರೀಕ್ಷೆ ಇರಲಿ ಎಂದು ನಾನು ನಿಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ನಾನೇ ಬಲ್ಲೆನು. ಅವು ಅಹಿತವಾದ ಯೋಚನೆಗಳಲ್ಲ, ಹಿತವಾದ ಯೋಚನೆಗಳೇ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. I have a plan for you, a plan for prosperity, not for destruction. ನಾನು ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ಒಂದು ಪ್ಲಾನ್ ಅನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. ಅದು ಯಾವ ರೀತಿಯಾದ ಪ್ಲಾನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಅದು ಗತಿಯ ನಿರೀಕ್ಷೆ ಇರಲಿ, ಅದು ನಿಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವ ಆಲೋಚನೆಗಳನ್ನ ನಾನೇ ಬಲ್ಲೆನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. ஒருவேளை நீ தீமையை யோசித்துக் கொண்டிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನೀನು ಒಂದು ಕೆಡುಕನ್ನ ನೀನು ಯೋಚಿಸುತ್ತಾ ಇರಬಹುದು. நடந்த தீமையை நினைத்துக் கொண்டிருக்கலாம், நடக்கிறதான தீமையை நடந்து கொண்டு நினைத்திருக்கலாம், வரப்போகிற தீமையை குறித்து நீ பயந்திருக்கலாம். ನಡೆದಂತ ನಿಮ್ಮ ಕೆಟ್ಟ ಕ್ಷಣಗಳನ್ನು ನೀವು ನೆನೆಸುತ್ತಾ ಇರಬಹುದು. ಈಗ ನಡೀತಿರುವಂತ ಕೆಟ್ಟ ಸ್ಥಿತಿಗಳನ್ನು ನೀವು ನೆನೆಸುತ್ತಾ ಇರಬಹುದು. ಮುಂದೆ ಬರಲಿಕ್ಕಿರುವಂತ ಕೆಟ್ಟ ಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೀನು ಕಲಕದಿಂದ ಕಣ್ಣೀರಿಂದ ಇರಬಹುದು. Our God has got a different plan. உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வேறு விதமான ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கின்றார். ಆದರೆ ನಮ್ಮ ದೇವರು ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ಬೇರೆ ರೀತಿಯಾದ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. இது நீ எழுந்து புசிக்க வேண்டியதான நேரம் இது. ನೀನು ಎದ್ದು ನೀನು ಊಟ ಮಾಡುವಂತ ಸಮಯವಾಗಿದೆ. உன்னுடைய பிரயாணம் அது பெரியது. ನಿನ್ನ ಪ್ರಯಾಣವು ಅದು ದೂರವಾಗಿದೆ. நீ முடிவு வந்திருக்குதுன்னு சொல்லுகின்றார் ஆண்டவர். சொல்றார், இப்பதான்ப்பா ஸ்டார்டிங்லேயே இருக்கிற, நீ ஓட வேண்டிய ஓட்டம், நீ பயணம் பண்ண வேண்டிய பயணம் வெகுவா இருக்கிறது. ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ನಿನ್ನ ಮಾರ್ಗವನ್ನ ಇದು ಪ್ರಾರಂಭವಾಗಿದೆ, ನಿನ್ನ ಪ್ರಯಾಣದ ಇದು ಪ್ರಾರಂಭವಾಗಿದೆ. ನೀನು ನಡೆಯಬೇಕಾಗಿರುವಂತ, ನೀನು ಹೋಗಬೇಕಾಗಿರುವಂತ ಮಾರ್ಗವು ಇನ್ನೂ ದೊಡ್ಡದಾಗಿದೆ, ಇನ್ನೂ ದೂರವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஆனாலும் நமக்கு நடக்கிற காரியங்களை பார்த்து நாம் சோர்ந்து விடுகின்றோம். ಆದರೂ ನಮಗೆ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೆನೆಸಿ ನಾವು ಸೋತು ಹೋಗುತ್ತೇವೆ. ஆண்டவரே என்னால முடியாது, ದೇವರೇ ನನ್ನಿಂದ ಆಗುತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு எவ்வளவு ஸ்ட்ரெngth இருக்குதுன்னு. ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು ನಮಗೆ ಎಷ್ಟು ದೇವರು ನಮಗೆ ಶಕ್ತಿಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. பிள்ளைங்க நடக்கும்போது ದಪ್ಪು விழுந்துடும். ಮಕ್ಕಳು ನಡೆಯುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದಬಕ್ ಅಂತ ಹಾಗೆ ಬೀಳುತ್ತಾರೆ. அதுக்கப்புறம் பிள்ளைங்க என்ன சொன்னா, போடாருன்னா முடியாதுன்னு சொல்லுவாங்க. ಅದಾದ ಮೇಲೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳುವುದಾದ್ರೆ ನನ್ನಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಮಕ್ಕಳು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா அப்பா அம்மாவுக்கு தெரியும் பிள்ளைங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குது. நீ போடா ஒண்ணாவது, நீ போ அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ಆದ್ರೆ ಅಪ್ಪ ಅಮ್ಮಂದರಿಗೆ ಗೊತ್ತು ಆ ಮಗು ಎಷ್ಟು ದೂರ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಮಗುವನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀನು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವರನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹಗೊಳಿಸುತ್ತಾರೆ. ಕಾಂಡಾಮೃಗಕ್ಕೆ ಒತ್ತದಾನೆ ಬೆಲೆನ್ ಉನக்கு ಉಂಟು. ಗಾಂಡಾಮೃಗಕ್ಕೆ ಕೊಟ್ಟಂತ ಬಲವು ನಿನಗೆ ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்குதுன்னு தேவருக்கு தான் தெரியும். உனக்கும் தெரியாது. ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಆತನು ಎಷ್ಟು ಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಮಗೂ ತಿಳಿದಿಲ್ಲ. ಆದರೆ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು ಎಷ್ಟು ಶಕ್ತಿ ಇದೆ ನಿಮಗೆ ಎಂಬುದಾಗಿ. பலத்தினால் என்னை எடைக்கட்டி என்னுடைய கால்களை மான்களுடைய கால்களை போல ஆக்கி உயர்ந்த ஸ்தானத்திலே என்னை கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. ಅವರು ಜಿಂಕೆ ಗಾಲುಗಳಂತೆ ನಮ್ಮನ್ನು ಚುರುಕುಗೊಳಿಸಿ ಬಲಗೊಳಿಸಿ ಆತನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. என் வாழ்க்கை முடிவில் வந்திருக்கின்ற நல்லது எனஃப், போதும், சோர்ந்து போய் நான் படுத்துக்கிறேன், ஆண்டவரே என்னை விட்டுடுங்கவோ. ನನ್ನ ಜೀವಿತವು ಕೊನೆಗೆ ಬಂದಿದೆ, ಇದನ್ನು ನಾನು ಇಲ್ಲೇ ಮುಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಿ, ನಾನು ಇಲ್ಲೇ ಮಲಗಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿರುವಂತಹ ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ, எரேமியா புத்தகத்தை 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது. ಯೆರೆಮೀಯನ ಬರೆದ ಪ್ರವಾದನೆಗಂತ 12ನೇ ಅಧ್ಯಾಯದ 5ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரையிலோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தானை பிரவாகித்து வரும்பொழுது நீ என்ன செய்வாய்? ನೀನು ಕಾಲಾಳುಗಳ ಸಂಗಡ ಓಡಿ ಆಯಾಸಗೊಂಡಿದ್ದರೆ ಕುದುರೆಗಳೊಂದಿಗೆ ಓಡಿ ಹೇಗೆ ಮುಂದಾಗುವಿ? ನಿರಾಪಾಯ ದೇಶದಲ್ಲಿ ನೀನು ನಿರ್ಭಯವಾಗುವುದಾದರೆ ಯೋರ್ದಾನಿನ ದಟ್ಟಡವಿಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡುವಿ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದವು ನಮ್ಮನ್ನು ಪ್ರಶ್ನಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. சில பேர் பார்க்கலாம், நம்ம ಕೆಲವರನ್ನ ನಾವು ನೋಡಬಹುದು, கொஞ்சம் தான் தண்ணி ஓடி இருக்கும், ஆத்துல கொஞ்சம் தான் தண்ணி ஓடி நிற்கும், ಅಲ್ಲಿ ನದಿಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರವಾಗಿಯೇ ಅದು ನೀರು ಓಡ್ತಾ ಇರುತ್ತದೆ. இவங்க கொஞ்சம் நடந்து போகும்போது பயந்து ஓடி வருவாங்க. ಅವರು ನಡೆದು ಹೋಗುತ್ತಿರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವರು ಭಯಪಟ್ಟು ಹಿಂದೆ ಬರ್ತಾರೆ. ஒன்னாவது போங்க, ஒன்னாவது அப்படி சொன்னா கூட
போக மாட்டாங்க. ಅವರು ಏನು ಆಗುವುದಿಲ್ಲ ಮುಂದೆ ಹೋಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೂ ಸಹ ಅವರು ಹೋಗುವುದಿಲ್ಲ. வேதம் தான் சொல்லுது, சும்மாவே சோர்ந்து போயிடுது. ಸತ್ಯವೇದವು ಅದೇ ಹೇಳುತ್ತದೆ, ಸುಮ್ಮನೆ ಸೋತು ಹೋಗುವಂಥದ್ದು. நீ காலாட்களோட போகும்போதே சோர்ந்து போவாயானால் ನೀನು ಕಾಲಾಳುಗಳ ಸಂಗಡ ಓಡಿ ಆಯಾಸಗೊಳ್ಳುವುದಾದರೆ குதிரைகளோட எப்படி போவாய்? ಕುದುರೆಗಳೊಂದಿಗೆ ಓಡಿ ಹೇಗೆ ಮುಂದಾಗುವಿ? குதிரை ஓடும் போது அது கூட ஓடணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ಕುದುರೆಗಳು ಓಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅದರ ಸಂಗಡವಾಗಿ ನೀವು ಓಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ದೇವರು ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. சாதாரண நடந்து போகும்போது கொஞ்சம் ஐயோ காலு ಕೈ, ಸಾಧಾರಣವಾಗಿ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲೇ ನಮಗೆ ಕೈ ಕಾಲು ನೋವು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. வேதவசனம் என்ன சொல்றீங்க? ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? குதிரைகளோட கூட நீ எப்படி போவாய்? ನೀನು ಕುದುರೆಗಳೊಂದಿಗೆ ಹೇಗೆ ಓಡುತ್ತಿ? ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ. அப்புறம் நம்ம பலம் எவ்வளவுன்னு பாருங்க. ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಬಲವು ಎಷ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ. பவர் சக்தியை கால்குலேட் பண்ணும்போது எப்படி சொல்றாங்க? 1 ஹார்ஸ் பவர் 2 ஹார்ஸ் பவர் மோட்டர் ஓடிச்சுன்னா எவ்வளோ அந்த மோட்டரு? அது 1 ஹார்ஸ் பவர் மோட்டரு, இது 2 ஹார்ஸ் பவர் மோட்டர் அப்படி தான் சொல்லுவாங்க. குதிரையுடைய சக்தியை வச்சு தான் இது இவ்வளோ பலன்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ಮೋಟ್ರನ್ನ ನಾವು ಮೆಜರ್ಮೆಂಟ್ ಮಾಡುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವೇಗೆ ಹೇಳ್ತೇವೆ, ಇದು 1 ಕುದುರೆಯ ಶಕ್ತಿ 2 ಕುದುರೆಯ ಶಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದನ್ನು ಇಟ್ಟು ನಾವು ಅದನ್ನು ನಾವು ಗುಣಿಸುತ್ತೇವೆ, ಅದನ್ನು ನಾವು ಭಾಗಿಸುತ್ತೇವೆ. பாருங்க, கர்த்தர் நம்மளை எங்க கம்பேர் பண்றாரு ನೋಡಿರಿ, ನಾವು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಕುದುರೆ ಬಲத்தோட கூட ಅಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ, ಕುದುರೆಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ. நீ மனுஷனோட கம்பேர் பண்ணாதயா, உன்னுடைய பவரே வேற. ನೀನು ಮನುಷ್ಯನೊಂದಿಗೆ ನಿನ್ನನ್ನು ನೀನು ಯೋಚನೆ ಮಾಡಿಕೊಂಡು ನೋಡಬೇಡ, ಸಮವಾಗಿ ನೋಡಬೇಡ, ನಿನ್ನ ಶಕ್ತಿಯೇ ಬೇರೆ. நம்முடைய சக்தியெல்லாம் குதிரை சக்தியோட கூட நம்ம கம்பேர் பண்ணி ஆகணும். ನಮ್ಮ ಶಕ್ತಿಯನ್ನೆಲ್ಲ ನಾವು ಕುದುರೆ ಶಕ್ತಿಗೆ ಅದು ಸಮನಾಗಿ ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿ. கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் வந்தாவே என்ன பண்றோம்? ஐயோ அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, கால ஆட்கள் கூட நடந்து போகும்போதே நீ சோர்ந்து போவாயானால் நீ குதிரையிலோட எப்படி நீ ಓಡುವಾಯ್? ಸ್ವಲ್ಪ ಶಕ್ತಿ ಇದೆ, ಸ್ವಲ್ಪ ಬಲ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಹೇಳುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ನೀನು ಕಾಲಾಳು ಸಂಗಡ ಓಡಿ ಆಯಾಸಗೊಂಡಿರುವುದಾದರೆ ಕುದುರೆಗಳು ಓಡುವುದು ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. சமாதான தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவகித்து வருகிற பொழுது நீ என்ன செய்வாய்? ನಿರಾಪಾಯ ದೇಶದಲ್ಲಿಯೇ ನೀನು ನಿರ್ಭಯವಾಗುವುದಾದರೆ ಯೋರ್ದಾನ್ ದಟ್ಟಡವೆಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡುವಿ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯವು ಕೇಳುತ್ತದೆ. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு வாரம் இல்லை. அவன் நம்ம போனோம், வேலை பண்ணோம்னா நம்ம வேலைக்கு ஏதோ கூலி தர்றாங்களா, அதை எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். அந்த விதமான ஒரு தேசத்தில் இருக்கும்பொழுது நீ இவ்வளோ கஷ்டப்படுவேனால் போய் பார்க்கணும். காசா பெல்ட்டில் அவ்வளோ சண்டே. இன்னைக்கு படுத்தோம்னா அடுத்த நாள் உயிரோடு எழுந்திருப்போமான்னு தெரியாது. அப்படிப்பட்ட தேசத்தில் வாழ்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று யோசித்துப்பாரு. ಯಾವುದೇ ಒಂದು ನಮಗೆ ಭಯವಿಲ್ಲ, ಆತಂಕವಿಲ್ಲ, ಯುದ್ಧಗಳಿಲ್ಲ. ಆದರೂ ನಾವು ದಿನನಿತ್ಯ ಮಾಡುವಂಥ ಕೂಲಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ನಾವು ಊಟ ಮಾಡಿ ಮಲಗುವಂಥ ನಾವೇ ಇಷ್ಟು ಕಷ್ಟ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಗಾಜಾ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇರುವಂಥವ್ರನ್ನು ನಾವು ನೋಡುವುದಾದರೆ ಅವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕಷ್ಟವನ್ನು ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅಲ್ಲಿರುವಂಥ ಯುದ್ಧಗಳು, ಹೋರಾಟಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ ಸ್ವಲ್ಪ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ ಎಂಬುದು. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ. சும்மாவே சோர்ந்து போறது, ಸುಮ್ಮನೆ ಸೋತು ಹೋಗುವುದು. வார் ஜோன்ல இருந்துப்போம்னா, தினம் சண்டை நடக்கிற ஒரு இடத்துல இருப்போமே என்றால் அன்றாட அடுத்த நிமிஷம் வாழ்வதே நமக்கு கஷ்டமா இருக்கும் என்றால் யோசித்து பார்க்கணும். ಯುದ್ಧರಂಗದಲ್ಲಿ ಇರುವಂಥವರು ಅಷ್ಟು ಕಷ್ಟಪಡುವುದಾದರೆ ಅನುದಿನ ನಾವು ಮಾಡ್ತಿರುವಂಥ ಈ ಕೆಲಸಗಳಲ್ಲಿಯೇ ನಮಗೆ ಇಷ್ಟೊಂದು ಕಷ್ಟ, ಇಷ್ಟೊಂದು ಸಮಸ್ಯೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥವರಾಗಿರುವುದಾದರೆ ನಾವು ಹೇಗಿದ್ದೀವಿ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡೋಣ. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ. ஆண்டவர் நீ சோர்ந்து போகாதே, ನೀನು ಸೋತು ಹೋಗಬೇಡ. நீ ஓட வேண்டிய ஓட்டம் உண்டு, நீ செய்ய வேண்டிய பயணம் உண்டு. ನೀನು ಪ್ರಯಾಣ ಬೇಕಾಗಿರುವಂಥ ದೂರ ಇನ್ನೂ ಬಹು ದೂರವಾಗಿದೆ. மோசே வாழ்க்கையை நான் கவனித்து பார்க்கிற பொழுது ಮೋಶೆಯ ಜೀವಿತವನ್ನು ನಾವು ನೋಡಬೇಕಾಗಿರುವುದಾದರೆ அவர் நல்ல ஜோரா தான் வெளில வந்தாரு, ஜனங்களெல்லாம் கூட்டின்னு போலான்னு. ಅವರು ಸಹ ಒಂದು ಹುಮ್ಮಸ್ಸಿನಿಂದ ಅವರು ಜನರನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಹೊರಗಡೆ ಬಂದರು. அவர் வாழ வேண்டும் தான் விரும்பினாரு, ಅವರು ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿಯೇ ಅವರು ಬಯಸಿದರು. ஆனா
சூழ்நிலை அவரை சாகடிக்க வேண்டும் என்று இருக்கிறது. ಆದರೆ ಪರಿಸ್ಥಿತಿಯೋ ಅವರನ್ನ ಸಾಯಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. இங்க வேதத்தில் கவனிக்கின்றோம். ಇಲ್ಲಿ ವೇದದಲ್ಲಿ ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. எக்ஸோடஸ் யாத்திராகம புத்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்லுகின்றது. ಇಲ್ಲಿ ವಿಮೋಚನೆ ಕಾಂಡ 17ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்கள் மேல் எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர்கள் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்கள் நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, ಅಲ್ಲಿ ಜನರು ನೀರಿಲ್ಲದೆ ಬಾಯಾರಿಕೆಯ ಸಂಕಟದಿಂದ ಮೋಶೆಯ ಮೇಲೆ ಗುಣಕುಟ್ಟುತ್ತಾ, ನೀನು ನಮ್ಮನ್ನು ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ದನಗಳನ್ನು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಕರೆತಂದು ಈಗ ನೀರಿಲ್ಲದೆ ಸಾಯುವ ಹಾಗೆ ಮಾಡಿದ್ದೇಕೆ ಎಂದರು. ಆಗ ಮೋಶೆ ಯೆಹೋವನಿಗೆ ಮೊರೆಯಿಟ್ಟು, ಈ ಜನರಿಗೋಸ್ಕರ ನಾನೇನು ಮಾಡಲಿ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ನನ್ನನ್ನು ಕಲ್ಲೆಸೆದು ಕೊಲ್ಲುವ ಹಾಗಿದ್ದಾರಲ್ಲ ಅಂದನು. இங்கே வேற கம்ப்ளைண்ட். ಇಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಮತ್ತೊಂದು ದೂರಾಗಿದೆ. ஆண்டவரிடத்தில் போய் மோசே சொல்றாரு, ಅಲ್ಲಿ ದೇವರ ಹತ್ರ ಹೋಗಿ ಮೋಶೆಯು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ஆண்டவரே ದೇವರೇ, இந்த ஜனத்தோட நான் என்ன பண்றது? ಈ ಜನರೊಂದಿಗೆ ನಾನು ಏನು ಮಾಡುವುದು? நான் நல்லா தான் இருக்கணும்னு விரும்புறேன், என்னுடைய பயணத்தை தொடரணும்னு தான் நினைக்கிறேன். ನಾನು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸುತ್ತೇನೆ, ನನ್ನ ಪ್ರಯಾಣವನ್ನು ನಾನು ಮುಂದುವರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾನು ನೆನೆಸುತ್ತೇನೆ. நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஜாப் எனக்கு தெரியும், அதை நான் செய்து முடிக்கணும்னுக்கோசம் என் பயணத்தை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். ನೀನು ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಕೆಲಸ ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ, ಅದನ್ನು ನಾನು ಮಾಡಿ ಮುಗಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿಯೇ ನಾನು ನೆನೆಸುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஆனா ஜனங்க விட மாட்டேன்றாங்களே. ಆದರೆ ಜನರು ಬಿಡುತ್ತೆ ಇಲ್ಲವಲ್ಲ. அவர்கள் கல்லெறிந்து என்னை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களே. ಅವರವರು ಕಲ್ಲೆಸೆದು ನನ್ನನ್ನು ಕೊಲ್ಲಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸುತ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நல்லா வாழணும், நம்ம பிரச்சனை இல்லாமல் எது நம்ம வேலையை பார்த்துன்னு போறோம்னு பார்த்தாலும் ஜனங்க என்னை கல்லறிஞ்சு சாவடிக்கும்படியா வந்துக்கிறாங்களே, நான் என்ன பண்றது? ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ, ನಾವು ಚೆನ್ನಾಗಿದ್ದೇವೆ, ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಆದ್ರೂ ಜನರು ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲವಲ್ಲ, ಅವರು ನಮ್ಮನ್ನು ಕಲ್ಲೆಸೆದು ಕೊಲ್ಲಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இதைத்தான் நான் சந்திப்போம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಸಹ ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಈ ರೀತಿಯಾದ ಸಮಯಗಳನ್ನು ನಾವು ಸಂಧಿಸುತ್ತೇವೆ. நம்மை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவங்க பிரயாசப்பட்டு கொண்டு இருப்பாங்க. ನಮ್ಮನ್ನು ಕೊಲ್ಲಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಮತ್ತೊಬ್ಬರು ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಅವರು ಪ್ರಯಾಸ ಪಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. நம்ம அவங்களுக்கு தீமையா செய்தோம், அவங்களுக்கு நன்மை தான் செய்தோம். ನಾವು ಕೆಟ್ಟದ್ದ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ ಅವರಿಗೆ, ನಾವು ಅವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡಿದೆವು. அடிமையா இருந்த ஜனங்களை மோசே தன்னுடைய உயிரை பணைய வச்சு அங்க எகிப்திலிருந்து கொண்டு வரான். ದಾಸರಾಗಿದ್ದಂತ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಎಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಆತನು ಕರೆತರ್ತಾ ಇದ್ದಾನೆ ಮೋಶೆ. ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி ராஜாவோட பேசி ஜனங்களை வர கூட்டின்னு வந்து அங்க சிவந்த சமுத்திரத்தின் நடுவிலேயும் அவரை கொண்டு வந்து இவ்வளவு நாளுக்கு சாப்பாடும் கொடுத்து கொண்டு வந்தவங்கள அந்த ஜனங்க என்ன பண்றாங்க? மோசேக்கு விரோதமாக கல்லெறிந்து கொல்லும்படியாய் வராங்களாம். ರಾಜನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ ರಾಜನೊಂದಿಗೆ ಜಗಳವಾಡಿಕೊಂಡು ದಾಸರಾಗಿದ್ದಂಥ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನ ಆತನು ಕರೆಕೊಂಡು ಬರುವಂಥ ಈ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಆತನು ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ನಡೆಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಜನರು ಮೋಶೆಯನ್ನು ನೋಡಿ ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರು ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಕಲಿಸದು ಕೊಲ್ಲಬೇಕೆಂಬುದಾಗಿದ್ದಾರಲ್ಲ, ಇವರಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡಿದೆ, ಆದರೆ ಇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ನನಗೆ ತಿರುಗಿ ಬಿದ್ದಿದ್ದಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಮೋಶೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது மோசேக்கு முன்னால ஒரு பிரச்சனை இருக்குது. ಈಗ ಮೋಶೆ ಮುಂದ್ಗಡೆ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಇದೆ. ஆண்டவரே, ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதுல நியாயம் இருக்குது. ದೇವರೇ, ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅವರು ಹೇಳುವಂಥದ್ದು ನ್ಯಾಯವಾಗಿ ಇದೆ. நான் அவங்கள பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். ನಾನು ಅವರಿಗೆ ನೀವು ಹಾಲು ದೇಶ ಹರಿಯುವಂತ ದೇಶಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಮಾಣ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ. ஆனா தண்ணி குடுக்கறது கூட வழி இல்லாம ஆயிடுச்சே ஆண்டவரே. ಆದ್ರೆ ನೀರು ಕೊಡುವುದಕ್ಕೂ ಸಹ ನನಗೆ ಮಾರ್ಗವಿಲ್ಲದವಾಗೆ ಹೋಯಿತೆ. ஜன அதான் கேக்குறாங்க, தண்ணி குடுக்கறதுக்கு உனக்கு அருகதை இல்லாதவன் நீ எங்களை போய் நடத்த போறியாடா? ನೀನು ನೀರು ಕೊಡುವುದಕ್ಕೆ ನಿನ್ನಿಂದ ಆಗದೆ ಹೋಯಿತು, ನೀ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತೀಯಾ ಎಂಬುದಾಗಿ ನನ್ನನ್ನು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. எவ்வளவு பெரிய அவமானம் பாருங்க, யோசித்து பாருங்க. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಅವಮಾನ ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. எப்படி இந்த ஜனங்க முகத்துல போய் நான் முழிப்பேன்? ಹೇಗೆ ನಾನು ಈ ಮಕ್ಕಳ ಮುಖಗಳನ್ನು ನೋಡಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಮೋಶೆ ಅಂಗಲಾಚುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நம்முடைய பிரச்சனை, நிறைய பேருடைய பிரச்சனை, எப்படி அவங்க முகத்துல நான் விழிப்பேன்?
ನಮ್ಮ ಅನೇಕರ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಈ ರೀತಿ ಆಗಿದೆ, ಅವರಿಗೆ ನಾನು ಮುಖವನ್ನು ಹೇಗೆ ತೋರಿಸಲಿ? என்னை பத்தி என்ன கேவலமா நினைப்பாங்களோ? ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಎಷ್ಟು ಕೇವಲ ಮಾಡಿ ನೋಡುತ್ತಾರೋ. A shame. We cannot accept the shame. ಒಂದು ನಾಚಿಕೆ ಸ್ವಭಾವ ನಮಗೆ. எப்படி நான் வெக்கத்தோடு நான் வாழணும் ஆண்டவரே, அதோட செத்து போறது நலமா இருக்கும்ல. ನಾಚಿಕೆ ಬಿಟ್ಟವರನ್ನು ಹೇಗೆ ನೋಡಲಿ? ಅದರಿಂದ ನಾವು ಅದಕ್ಕಿಂತ ನಾನು ಸಾಯುವುದೇ ಎಷ್ಟು ಲೇಸು ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு நிறைய பேர் வெக்கத்தை சந்திப்பதற்கு மற்றவங்க அவங்கள எப்படி பேசுவாங்களோ அதை போய் சந்திப்பது பதிலாக நான் செத்து போன நலமா இருக்கும் என்று தூக்கு போட்டு சாவறான். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾಚಿಕೆಯನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳೋದಕ್ಕಾಗದೆ ಮತ್ತೊಬ್ಬರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಏನು ಮಾತನಾಡುತ್ತಾರೋ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿಯೇ ಅವರು ತಮ್ಮ ಆತ್ಮಹತ್ಯೆಗೆ ಒಳಗಾಗುತ್ತಾರೆ. ஆண்டவரே கடன் வாங்கிட்டேன் ஆனா இப்போ கொடுக்க முடியல. ದೇವರೇ, ನಾನು ಸಾಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟೆ, ಆದರೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. எப்படி வெக்கத்தோட அவங்கள நான் சந்திக்க முடியும்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ನಾಚಿಕೆಗೆಟ್ಟಾಗಿ ನಾನು ಅವರಿಗೆ ನಾನು ಮುಖವನ್ನು ತೋರಿಸಲಿ? பெருமையா பேசிட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் ரெண்டா கிழிச்சிடுவேன்னு சொல்லிட்டு இப்போதான் தெரியுது என் வாழ்க்கையை கிழிஞ்சின்னு இருக்குதுன்னு. ದೊಡ್ಡದಾಗಿ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಬಂದೆ, ನಾನು ತಿಂಗಳವಾಗಿ ಕರೆಕ್ಟಾಗಿ ಕೊಟ್ಟು ಬಿಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ, ಆದರೆ ಈಗ ನನ್ನ ಜೀವಿತವು ನನಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ, ನನ್ನ ಜೀವಿತವು ಎಷ್ಟು ಅದು ಕಿತ್ತೋಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஆண்டவரே அவங்களுக்கு முன்னால பெரிய காரியெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு வந்தேன், இப்போ ஒன்றும் நடக்கலை. ಅವರ ಮುಂದುಗಡೆ ನಾನು ಹೋಗಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿ ಬಂದೆ, ಆದರೆ ಒಂದೂ ಆಗಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. நான் எப்படி வெட்கத்தோட அவரை சந்திக்க முடியும்? ಹೇಗೆ ನಾನು ನಾಚಿಕೆಯೊಂದಿಗೆ ಅವರನ್ನು ನಾನು ಹೇಗೆ ಸಂಧಿಸಲಿ? நீ எந்த கோல் எடுத்துன்னு வந்தியோ சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா பிளக்கும் போது அதே கோல் எடுத்துன்னு திருப்பி போனாரு. ನೀನು ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ಇಬ್ಬಾಗಿಸಿ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನೀನು ಏನು ಹೇಳಿದ್ದೀಯೋ ಅಲ್ಲಿಗೆ ನಾವು ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಹೋಗೋಣ. ஓ அந்த கண்மலைக்கு மறுபடியும் போ, ಮತ್ತೆ ಆ ಬೆಟ್ಟದ ಹತ್ರ ಹೋಗು, ನೀನು அங்க நான் இருக்கிறேன்றாரு. ಅಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ஓ ಹೇಳುತ್ತಾರೆ. கண்மலையாக இயேசு இடத்தை திரும்பி போ. ಅಲ್ಲಿ ಕಲ್ವಾರಿ ಬಂಡೆ ಆಗಿರುವಂತ ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ನೀನು ಹಾದು ಹೋಗು. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ. வாழ்க்கை முடித்துக் கொள்வதற்கு பதிலாக நீ ஆண்டவரத்தில் நீ திரும்பி போ, ஆண்டவரோட வார்த்தை கேட்கும்படியாக திரும்பி போ. ಜೀವಿತವನ್ನು ಮುಕ್ತಾಯಗೊಳಿಸುವುದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ನಿನ್ನ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಕೇಳುವುದಕ್ಕೆ ಮತ್ತೆ ಹಿಂತಿರುಗು. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்போது ஜனங்கள் குடிக்க தண்ணீர் அதிலிருந்து கடந்து வரும் என்று சொன்னார். ಅಲ್ಲಿ ಹೇರೋಬ ಬಂಡೆ ಹತ್ರ ನೀನು ಹೋಗು, ಅಲ್ಲಿ ನಾನು ತೋರಿಸುವಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀನು ಹೋಗು, ಅಲ್ಲಿ ಬಂಡೆಯ ಮೇಲಿನ ನೀನೆದುರಿಗೆ ನಿಲ್ಲುವೆನು, ನೀನು ಆ ಬಂಡೆಯನ್ನು ಹೊಡೆದಾಗ ಅದರಿಂದ ನೀರು ಹೊರಡುವುದು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. வழி இல்லைன்னு நினைக்காத, ಅಲ್ಲಿ ಮಾರ್ಗವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಬೇಡ. there is no alternative, நான் சாவத்தை விட வேற வழியே இல்லைன்னு நினைக்காதே. ನಾನು ಸಾಯಲಿಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಬೇರೆ ಮಾರ್ಗವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಯೋಚಿಸಬೇಡ. இல்ல ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிக்கின்னு போதும் அப்படின்னு இருக்கு, அதுதான் லாஸ்ட் என்று நினைக்காத. ಇಲ್ಲವಾದರೆ ನೀನು ಸೋಲನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿ ಇದೇ ನನಗೆ ಮುಕ್ತಾಯ ಎಂಬುದಾಗಿಯೂ ಸಹ ಹೇಳಿ ನೆನೆಸಿಕೊಂಡೇ ಇರಬೇಡ ಎಂಬುದಾಗಿ நீ ಹೇಳಿ. போக வேண்டிய இடம் உண்டுப்பா, அது ஓரேப். ನೀನು ಹೋಗಬೇಕಾಗಿರುವಂತ ಮಾರ್ಗ ಇನ್ನೂ ಇದೆಯಪ್ಪ, ಅದು ಹೇರೋಬ್. நீ கேட்க வேண்டிய ஒருவர் உண்டு, அது தேவனாகிய கர்த்தர். ನೀನು ಕೇಳಬೇಕಾಗಿರುವಂತ ಒಂದು ಮಾರ್ಗ ಉಂಟು, ಅದು ದೇವರಾಗಿರುವಂತ ಕರ್ತನು. அவர் உனக்கு சொல்லுவார் என்ன வழின்னு சொல்லி. ಅವರು ನಿನಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ ನೀನು ಯಾವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ. வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுதான், தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. ಮಾರ್ಗ ಇದುವೇ, ಈ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ. நாம் சோர்ந்து போயிருக்கதான வேலையில, ನಾವು ಸೋತು ಹೋಗಿರುವಂತ ಸಮಯಗಳಲ್ಲಿ, வாழ்க்கை போதும் என்று நினைக்கதான வேலையில, ನಮ್ಮ ಜೀವಿತವು ಸಾಕಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಮಯಗಳಲ್ಲಿ ஆண்டவரிடத்தில் போ, ದೇವರ ಹತ್ರ ಹೋಗಿರಿ, அவர் வார்த்தையை கேளு, ಅವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಕೇಳಿರಿ, அவர் உனக்கு வழி சொல்லுவாரு. ಅವರು ನಿಮಗೆ ಮಾರ್ಗಗಳನ್ನ இது ಹೇಳುತ್ತಾರೆ. வாழ்க்கையின் முடிவு அல்ல, ನಿನ್ನ ಜೀವಿತವು ಮುಕ್ತಾಯವಲ್ಲ. நீ ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டியதான நேரம் இது. ನೀನು ದೇವರ ಹತ್ರ ಕೇಳುವಂತ ಸಮಯವಾಗಿದೆ ಈ ಸಮಯ. ஹால்ட் பாருங்க, இதுல போறோம் ஹால்ட் அண்ட் ப்ரொசீட்னு சொல்றான். ಕೆಲವೊಂದು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀವು ನಿಂತಿ ಮತ್ತೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ. அங்க நின்னு ನೀವು ಇಲ್ಲೇ ನಿಂತು ஆண்டவரிடத்துல கேளு. ನೀವು ಈಗ ದೇವರ ಹತ್ರ ಕೇಳಿ, நெக்ஸ்ட் ஆண்டவரே நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போறது? ದೇವರೇ, ನಾನು ಮುಂದಿನ ಹೆಜ್ಜೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರ ಹತ್ರ ಕೇಳಿರಿ. ஏசாயா புத்தகம் 30 அதிகாரத்துல 21 வசனம் சொல்கிறது,
ஏசாயாம் புத்தகத்தில் 30:21 வசனம் சொல்லுகிறது, நீங்க வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். ಇಲ್ಲಿ ಯೆಶಾಯನ ಬರೆದಂತ ಪ್ರವಾದ ಗ್ರಂಥದ 30ನೇ ಅಧ್ಯಾಯದ 21ನೇ ವಾಕ್ಯವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, ನೀವು ಬಲಕ್ಕಾಗಲಿ ಎಡಕ್ಕಾಗಲಿ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವಾಗ ಇದೇ ಮಾರ್ಗ, ಇದರಲ್ಲಿಯೇ ನಡೆಯಿರಿ ಎಂದು ನಿಮ್ಮ ಹಿಂದೆ ಆಡುವ ಮಾತು ನಿಮ್ಮ ಕಿವಿಗೆ ಬೀಳುವುದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. நீ நினச்சிக்கலாம் தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ், வழி வேற வழி இல்லைங்க. கேன்சல் என்ன பண்ணுறதுங்க, வேற வழி இல்லை. அதனால தான் இந்த முடிவை நான் தெரிந்தெடுத்து கொண்டேன். ನೀನು ನೆನೆಸುತ್ತಾ ಇರಬಹುದು, ಇದನ್ನು ಬಿಟ್ಟರೆ ನನಗೆ ಬೇರೆ ಯಾವ ಮಾರ್ಗವೂ ಇಲ್ಲ, ಅದರಿಂದಾಗಿಯೇ ನಾನು ಈ ಮಾರ್ಗವನ್ನು ನಾನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೀನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇರಬಹುದು. ஒரு வழியும் உண்டு, ಆದರೆ ಒಂದು ಮಾರ್ಗವಿದೆ. அது ஓரேபு கண்மலை. ಅದು ಏರೋಬಿನಲ್ಲಿರುವಂತಹ ಬಂಡಿಯೇ ಆಗಿದೆ. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ. அங்கே உனக்கு முன்பாக நான் இருக்கிறேன்றார் ஆண்டு. பாருங்க, சொல்யூஷன் நீ என்னது தேடி நிற்கிறியோ அந்த இடத்துல தான் நான் நின்று நிற்கிறேங்க வான்றார் ஆண்டவரே. ನಿನಗೆ ಎಲ್ಲಿ ನಿನಗೆ ಪ್ರಶ್ನಾರ್ಥಕವಾಗಿ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆಯೋ ಅಲ್ಲಿಯೇ ನಿನಗೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾನು ಅಲ್ಲಿಯೇ ನಿಮ್ಮ ಮುಂದಗಡೆಯಾಗಿಯೇ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. நம்ம சொல்யூஷன் இல்லைன்னு நினச்சினுக்கிறோம். ஆண்டவர் சொல்றேன், சொல்யூஷன் இருக்கிற இடத்துல தானே நான் இருக்கிறேன், நீ ஏன் வா அந்த இடத்துல என்றாரு. ನಾವು ನೆನೆಸುತ್ತೀವಿ ಇದಕ್ಕೆ ನಮಗೆ ಬೇರೆ ಒಂದು ಪರಿಹಾರವೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾವು ನೆನೆಸ್ತಾ ಇರ್ತೇವೆ. ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಮುಂದುಗಡೆ ಬಾ, ನಾನು ಅಲ್ಲೇ ಇದ್ದೇನೆ ನಿಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ. அர்த்தம் என்ன? ಅರ್ಥವೇನು? ஆண்டவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் சொல்யூஷன் இருக்குன்னு ಅರ್ಥ. ದೇವರು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಇದ್ದಾನೋ ಅಲ್ಲೆಲ್ಲ ನಮಗೆ ಒಂದು ಪರಿಹಾರ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ. அப்ப நம்ம சொல்யூஷன் வேணும்னா என்ன பண்ணணும்? ನಿನಗೆ ಒಂದು ಪರಿಹಾರ ಬೇಕಾಗಿರುವುದಾದ್ರೆ ನೀನು ಏನು ಮಾಡಬೇಕು? ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு போயிடணும். ದೇವರು ಇರುವಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀನು ಹೋಗಬೇಕು. உன் பிரச்சனையில விழுந்து போகாதே. ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆಗಳಲ್ಲಿ ನೀನು ಬಿದ್ದು ಹೋಗಬೇಡ. உன்னோட தீமையை பார்த்து கொண்டு இதிலே சோர்ந்து உட்கார்ந்துராத. ನಿನ್ನ ಕೆಡಕನ್ನೇ ನೀನು ಯೋಚಿಸಿ ನೋಡಿ ನೀನು ಅಲ್ಲೇ ಸೋತು ಬಿದ್ದು ಹೋಗಬೇಡ. ஏசாயா புத்தகத்தின் 43ஆம் அதிகாரத்துல 18-19 சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದ ಗ್ರಂಥ 43ನೇ ಅಧ್ಯಾಯ 18-19ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், ಹಳೆ ಸಂಗತಿಗಳನ್ನು ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ತಂದುಕೊಳ್ಳಬೇಡಿರಿ, பூர்வமானவைகளையும் சிந்திக்க வேண்டாம், ಪುರಾತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮರೆತು ಬಿಡಿರಿ. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கின்றேன், ಇಗೋ ಹೊಸ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವೆನು, இப்போதே அது தோன்றும், ಈಗ ತಲೆದೂರುತ್ತಲಿದೆ, நீங்கள் அதை அறியீர்களா? ನಿಮಗೆ ಕಾಣಲಿಲ್ಲವೋ? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ನಾನು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಮಾರ್ಗವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿ ಅಡವಿಯಲ್ಲಿ ನದಿಗಳನ್ನು ಹರಿಸುವೆನು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிற காரியங்களை பாருங்க. ಕರ್ತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿರಿ. நம்ம எங்க சொல்யூஷன் இல்லைன்னு சொல்றோமோ அந்த இடத்துல தான் அவர் சொல்யூஷனை கொண்டு வராராம். ನಮಗೆ ಎಲ್ಲಿ ನಮಗೆ ಪರಿಹಾರ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾವು ನೆನೆಸುತ್ತೀವೋ ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಪರಿಹಾರವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. நம்ம பழசு நடந்த காரியம் எல்லாம் இப்படி எல்லாம் நடந்தது. சில பேர் அவங்க இப்படி ஆயிடுச்சுங்கோ, அப்படி ஆயிடுச்சுங்கோ, இப்படி ஆயிடுச்சுங்கோ, எல்லாம் பரவாயில்லப்பா, பழச நீ சிந்திக்க வேண்டாம். ನಾವು ಒಂದು ಕ್ಷಣವಾಗಿ ನಾವು ಏನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೇವೆ, ನಮ್ಮ ಹಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹಳೆಯ ಜೀವಿತಗಳನ್ನ ನೆನೆಸಿ ನೋಡ್ತೇವೆ. ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀನು ಹಳೆಯದನ್ನ ನೀನು ಚಿಂತಿಸಬೇಡ. முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம். நடந்து போனது தான், அதை நீ நினைக்க வேண்டாம். ನಡೆದಂತ ಕಾರ್ಯಗಳು ಹಾಗೆ ಹೋಯ್ತು, ನಡೆದದ್ದೇ, ಅದನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೀನು ನೆನೆಸಬೇಡ. பூர்வமானவைகளையும் சிந்திக்க வேண்டாம். பழசெல்லாம் போட்டு கலரின்னு இருக்காது. ಪುರಾತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಹ ನೀನು ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ತಂದುಕೊಳ್ಳಬೇಡ. இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கின்றேன். ಇಗೋ ಹೊಸ ಕಾರ್ಯವನ್ನು ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தரத்துல ஆறு உண்டாகும். ಅಲ್ಲಿ ಅರಣ್ಯಗಳಲ್ಲಿ ನದಿಗಳನ್ನು ನಾನು ಹರಿಸುತ್ತೇನೆ. வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன். ನಾನು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಮಾರ್ಗವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿ ಅಡವಿಲಿ ನದಿಗಳನ್ನು ಹರಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? I have drawn you in my form. உன்னை உன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கின்றேன். ಏಕೆಂದರೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ನನ್ನ ಅಂಗೈಯಲ್ಲಿ ಚಿತ್ರಿಸಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆகவே சகோதரனே, சகோதரியே, ಆದ್ದರಿಂದ ಸಹೋದರನೇ, ಸಹೋದರಿಯೇ, நீ சோர்ந்து போய் அமர்ந்திராதே. ನೀನು ಸೋತು ಹೋಗಿ ಕುಗ್ಗಿಕೊಂಡಿರಬೇಡ. கர்த்தர் தட்டி எழுப்பி எழுந்து புசி நீ பயணிக்க வேண்டிய தூரம் அதிக தூரம் என்றார்.
ಕರ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅವರನ್ನು ತಟ್ಟಿ ಎಬ್ಬರಿಸಿ ಊಟ ಮಾಡಿ, ನೀನು ಪ್ರಯಾಣ ಮಾಡಬೇಕಾಗಿರುವಂತ ಮಾರ್ಗ ಇನ್ನೂ ದೂರವಾಗಿದೆ, ಎಷ್ಟೇ ಎದ್ದು ಪ್ರಯಾಣ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் இன்னும் அதிகமா இருக்கிறது சகோதரனே. ನೀನು ಪ್ರಯಾಣ ಮಾಡಬೇಕಾಗಿರುವುದು ಇನ್ನೂ ದೂರವಾಗಿದೆ ಸಹೋದರನೇ. ஒருவேளை இதுதான் லாஸ்ட் ஃபினிஷ்டு போதும் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, யோ இதுதான் பிகினிங், உன் வாழ்க்கையிலே இதுதான் பிகினிங். ಇದು ನಿನ್ನ ಪ್ರಯಾಣದ ಮುಕ್ತಾಯವಲ್ಲ, ಇದು ನಿನ್ನ ಪ್ರಯಾಣದ ಇದೇ ಪ್ರಾರಂಭವಾಗಿದೆ, ನೀನು ಎದ್ದು ಓಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவன் சாதிக்க வேண்டிய காரியம் அநேகம். ಅವನು ಸಾಧಿಸಬೇಕಾಗಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಇನ್ನೂ ಏರಳವಾಗಿದೆ. நீ இன்னும் அநேகமான வெற்றிகளை காண வேண்டியவன். ನೀನು ಇನ್ನೂ ಅನೇಕ ಜಯಗಳನ್ನು ಕಾಣುವಂತ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದೀಯಾ. நீயோ போதும் முடிச்சுக்க பாத்துக்கிற. ಆದ್ರೂ ನೀನು ಇದು ನನಗೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಮುಕ್ತಾಯಗೊಳಿಸುವುದಕ್ಕೆ ನೋಡ್ತಾ ಇದೀಯಾ. டாக்டரேட் பட்டம் வாங்க வேண்டியவன் அவன் எல்கேஜி யூகேஜிலே போதும் நிறுத்தினா எப்படி இருக்கும் யோசித்து பாத்துக்கோ. ಅಲ್ಲಿ ಡಾಕ್ಟರೇಟ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿರುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಆತನು LKG UKG ಅಲ್ಲಿ ಮುಗಿಸುವುದಾದ್ರೆ ಹೇಗಿದೆ ನೋಡಿರಿ. நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிறோம். ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಯೋಚಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. பசங்க 1வது படிக்கும் போது ஐயோ கஷ்டமாகுது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஐயோ கஷ்டம். டே நீ PhD படிக்க வேண்டிய ஆள்டா, நீ ஏன்டா இப்போவே கஷ்டப்பட்டுனுக்கிற. ಮಕ್ಕಳು 1ನೇ ತರಗತಿ 2ನೇ ತರಗತಿಯನ್ನು ಓದುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅಯ್ಯೋ ಕಷ್ಟ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀನು PhD ಮಾಡಬೇಕಾಗಿರುವಂತವನು, ನೀನು ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀನು ಬಳಲಿ ಹೋಗ್ತಾ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ. நீ ஓட வேண்டிய ஓட்டம் அதிகம் உண்டு. ನೀನು ಓಡಬೇಕಾಗಿರುವಂತ ಓಟವು ಅದು ಬಹು ದೂರವಾಗಿದೆ. நீ வெற்றி பெற வேண்டியதான வெற்றிகள் அதிகம் உண்டு. ನೀನು ಜಯಿಸಬೇಕಾಗಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಅನೇಕವಾಗಿದೆ. ஆனால் நாமோ ಆದ್ರೆ ನಾನು அந்த வெற்றியெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுற மாதிரி நான் இதோட போதும் சொல்லிட்டு இருக்கிறோம். ಆ ಜಯಗಳೆಲ್ಲ ನನಗೆ ಬೇಡ, ನನಗೆ ಇಷ್ಟೇ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾವು ಒದಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದೇವೆ. மோசே வாழ்க்கையில பாருங்க, அப்பதான் ஆக்சுவலி அந்த ஒரே பர்வத்தில் இருந்து தான் அவனோட ஆக்ஷனே தொடங்குச்சு. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அங்க இருந்து அவன் தொடங்கினே போகுது. ಅಲ್ಲಿ ಮೋಶೆಯ ಜೀವಿತವನ್ನು ನಾವು ಗಮನಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಸಹ ಆ ಏರೋಬಿನಲ್ಲಿಂದಲೇ ಆತನ ಪ್ರಯಾಣವು ಅಲ್ಲಿಂದ ಆತನಿಗೆ ಪ್ರಾರಂಭವಾಗಿತ್ತು. அதுக்கப்புறம் பாருங்க 40 வருஷம் நடக்கிறாங்க அவங்க. ಅದಾದ ನಂತರವೂ 40 ವರ್ಷಗಳು ಆತರು ನಡೆಯುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ. இவன் 40 வருஷத்துக்கு முன்னாலே முடிச்சுக்கலான்னு பார்த்துக்கிறான். ಆದ್ರೆ 40 ವರ್ಷದ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ಈತನು ಮುಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ತೀರ್ಮಾನಿಸುತ್ತಾನೆ. எலியாவை கவனிப்போம் என்றால், ಎಲಿಯನನ್ನು ನಾವು ಗಮನಿಸುವಂತ எனக்கு ಸಮಯದಲ್ಲಿ போதும் நாங்க படுத்த ஆண்டவர் சொல்றேன், வேலை நிறைய வேலை வச்சுக்கின்னு சும்மா தூங்கி நிற்கத, எழுந்துடுற சாப்பிட்ற போடா, ನನಗೆ ಸಾಕಾಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ಮಲಗಿದ್ದಾನೆ. ಆದರೆ ದೇವರು ಅವ್ರನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ಎಷ್ಟೊಂದು ಕೆಲಸಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, ಸಾಕು ನಿದ್ದೆ ಮಾಡಿದ್ದೆ, ಎದ್ದೇಳೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. போடா நிறைய வேலை வச்சிருக்கிறேன், ಹೋಗೋ, ನನಗೆ ಎಷ್ಟೋ ಕೆಲಸಗಳನ್ನ போய் ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணு, ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಆ ರಾಜನನ್ನು ನಿನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡು, ஒரு தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணு, ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿಯನ್ನು ನಿನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡು. ராஜ்யத்தை கட்டுறாரு, பிரவாதிகளை உண்டாக்குறாரு. ಅಲ್ಲಿ ರಾಜರುಗಳನ್ನ ಆತನು ಕಟ್ಟುತ್ತಾನೆ, ರಾಜ್ಯಗಳನ್ನ ಕಟ್ಟುತ್ತಾನೆ, ಪ್ರವಾದಿಗಳನ್ನ ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ. எவ்வளவு பெரிய வேலையை வச்சுட்டு இவரு நான் போதும் ஆண்டவர் எனக்கு போதும்னு சொல்லிருக்கிறான். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕೆಲಸಗಳನ್ನ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದನ್ನು ನೋಡದೆ ಈತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ದೇವರೇ ನನಗೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ. நீ எழுந்து புசி, ನೀನು ಎದ್ದು ಊಟ ಮಾಡು. நீ போக வேண்டிய பயணம் வெகு தூரம். ನೀನು ಪ್ರಯಾಣ ಮಾಡಬೇಕಾಗಿರುವುದು ಇನ್ನೂ ಅದು ನಿನ್ನ ಶಕ್ತಿಗೆ ಮೀರುವಷ್ಟದ್ದಾಗಿದೆ. கண்களை மூடி ஜெபிப்போமாக. ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. எங்களை அதிகமாக நேசிக்க தான் நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்தில் நீர் எங்களோடு பேசினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, போதும் எங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறதானே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் இடைப்பெட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அநேக விதமான யோசனை மாத்தியிலே இங்கே கடந்து வந்திருக்க கூடும், ஆனாலும் இன்றைக்கு ஒவ்வொருவோடு கூட நீர் பேசினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, அநேக நேரங்களில் எங்களுக்குள்ளே வருகிறதான ஒரு பயம், மற்றவர்களாலே உண்டாகிறதான பயம், எதிர்காலத்தை குறித்தான ஒரு பயம் எல்லாம் எங்களை சோர்வடைய செய்கிறது சுவாமி. எந்த மட்டுமா இப்படிப்படிதான பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருப்பது, இதே தொடருமா என்றதான ஒரு வேதனை வேற சுவாமி. அவற்றின் மாத்தில நீர் எங்களோடு கூட இன்றைக்கு நீ பேசணும் அப்படின்னாலும் நமக்கு சோதரும். நாங்கள் பயணிக்க வேண்டியதான தூரம் இன்னும் அதிக தூரமாக இருக்கிறது. நாங்கள் ஓட வேண்டிய ஓட்டம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் காலாட்களோடே கூட ஓடுகிற பொழுதே சோர்ந்து போகின்றோம். ஆண்டவரே, யோர்தான் பிரவாகித்து வருகிற பொழுது நீ என்ன செய்வாய் என்று எங்களை கர்த்தாவே கேட்கிறீர். நாங்கள் யோர்தானிலும் நீந்தக்கூடியவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே
குதிரைக்கு ஒத்ததானே பலத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் அப்படியாய் சந்திப்பீராக. எந்த மன கவலையோடு துக்கத்தோடு அவர் கடந்து வந்திருந்தாலும் இங்கிருந்து கடந்து போவதான வேலையில் ஆண்டவரே உடைய வல்லமையினாலே பலத்தினாலே அந்த ஓரேவிலிருந்து வருகிறதானே உடைய வார்த்தையினாலே திடப்பட்டவர்களாய் கடந்து போக ஆண்டவரே உதவி செய்யும். அந்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த செய்தியை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர் வாழ்க்கையிலே ஒரு புதிய கர்த்தாவே திருப்பத்தை நீ உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி நிற்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.